ராகி புட்டு. சுடு தண்ணி நல்லா வச்சுக்கணும். இன்றைக்கி 2 கரண்டி ராகி மாவு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கிளறி விடுங்க, கட்டிப்படாமல். இப்படி கையில் உதுத்து பார்த்தோம்னா உதிரியாக இருக்கணும். கொஞ்சம் கொழுக்கட்டை பிடிச்சி பார்த்தீங்கனாலும் உதிரணும். நல்லா உதிரியாக இருக்க மாதிரி நல்லா கிளறி விடுங்க. ஒரு பாத்திரத்தில் துணி விரித்து இந்த மாவெல்லாம் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. டபுள் பாயில் மெத்தடில் ஃபஸ்ட்டு சுடு தண்ணி வச்சுக்கோங்க. கீழே ஒரு பாத்திரத்தில், இந்த ஸ்டீமரில் மேல் பாத்திரத்தில் ஓட்ட ஓட்டையாக இருக்க பாத்திரத்தில் மாவு வச்சுக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுக்கோங்க, டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் வேக்காடு வேக விடுங்க. 15 நிமிஷம் கழித்து உதுத்து விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. தேங்காய் பூ சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சர்க்கரை டேஸ்ட்டுக்காக, கொஞ்சம் சர்க்கரையும் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய், 1 ட்ராப் 2 ட்ராப் நெய் விட்டு நல்லா கிளறி விட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். புட்டு ரெடி.